சுவாமியே சரணமையப்பா. இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணியும் பொழுது என்ன மாலை போடணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயப்ப சுவாமி விரதத்தில் மாலை போடுறது மிக முக்கியமானது. அதுலேயும் நம்ம என்ன மாலை போடணும்னு பார்த்து கரெக்டாக போடணும். இப்போ இந்த மாலை போடுற வழக்கம் எப்படி வந்துச்சு அதை பற்றி பார்ப்போம். பந்தல ராஜா ஐயப்ப சுவாமியை காட்டுக்கு புலிப்பால் எடுக்க அனுப்பும் பொழுது ஐயப்ப சுவாமி என்ன இருந்தாலும் சிறு பையன்தான். அந்த புலிப்பால் எடுக்கிற முன்னாடி வரைக்கும் ஐயப்ப சாமிக்கு தான் கடவுள்னு ஐயப்ப சாமிக்கும் தெரியாது, அந்த நாட்டு மக்கள் தெரியாது, பந்தல ராஜா யாருக்குமே தெரியாது. அந்நேரத்தில் பந்தல ராஜா என்ன பண்ணாங்கன்னா, காட்டில் புலி சிங்கம்லாம் இருக்கும், அந்த பையன் போகிறானே அவனுக்கு எதுவும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குங்காண்டி அந்த பெருமாள் நினச்சி துளசி மாலையை அனுப்பிச்சி விட்டார். அந்த துளசி மாலை போட்டாச்சுன்னா அந்த விஷ்ணு பகவானே கூட இருப்பார். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மாலையை பிடிச்சி விஷ்ணு பகவானை சொல்லி உனக்கு எந்த ஆபத்தும் வராது, அந்த ஆபத்துலேருந்து உன்னை பாதுகாத்துக்கலாம் சொல்லி பந்தல ராஜா நம்ம ஐயப்ப சாமி போட்டுவிட்ட மாலை துளசி மாலை. இப்போ அந்த மாலையை தான் நம்மளும் அதே காட்டுக்குள்ளே நம்ம ஐயப்பனை தரிசிக்க போச்சில் நம்ம மாலையை போட்டு போனால் எதிகம். சில பேர் சொல்லுவாங்க ருத்ராட்ச மாலை போடலாமா வேண்டாமா. சில பேர் சொல்கிறாங்க ருத்ராட்ச மாலை போடலாம்ன்றவனே. ஆனால் ருத்ராட்ச மாலை போடலாம், சிவனோட அம்சம். ஏன்னா ஐயப்ப சாமி சிவனும் பெருமாளோட அம்சம்தான். ருத்ராட்ச மாலை போடலாம், இல்லை எந்த தவறும் இல்லை. இருந்தாலும் சபரிமலைக்கு என்ன மாலை போடணும் பார்த்தீங்கன்னா துளசி மாலை தான் போடணும். துளசி மாலை தான் உகந்தது. இந்த தகவலை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். சுவாமியே சரணமையப்பா.